1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய சத்தியத்துக்காக எல்லாருடைய இருதயமும் ஒருமுகப்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இன்னைக்கு ஒரு வேத பாடத்தை நான் உங்களோடு செய்தியாக பேச விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபையாருக்காக ஒரு அருமையான நிருபத்தை எழுதினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை கேட்டபோது அநேகர் இடரை தங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காலகட்டத்திலே வருவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு தெரிந்து கொண்டிருந்தது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது அவருடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிப்பார், அதில் ஒரு நல்ல பங்கு கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலமுறை சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல, நித்தியத்துக்குரியது சொன்னது அவர்களுக்கு புரியவில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை, ஒரு கிங்டம், ஒரு அரசியல் உலகம் போலுள்ள ஒரு காரியத்தை ஸ்தாபிப்பது வழக்கமாக இருந்தது. அதுபோல இயேசுவும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்கிறது அவருடைய மனதிலே மாறாத திட்டமாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்கள் விரும்பினபடி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பலரும் பலவிதத்திலே புரிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பலரும் பல விதத்தில் தான் புரிகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் காலம் முதலே தொடர்ச்சியாக வருகிற காலம். அன்றைக்கு விட இன்றைக்கு அநேக துருபதேசங்கள் பெருகி இருக்கிறது. அநேகர் சில போதகரை மனதில் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் நல்லதும் பேசுகிறார்கள், நல்லதில்லாததையும் பேசுகிறார்கள். ஆகையால் அவர்கள் மனதில் இருக்கிறதுனால் நல்லதல்லாத காரியங்களும் நல்லதாக தான் தோன்றுகிறது. தெசலோனிக்கே சபைக்கு பரிசுத்த பவுல் வருகை குறித்ததற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார் என்று சொல்லி எண்ணி அநேக வேலைகளை ராஜினாமா செய்தார்கள். ஆண்டவர் வருகை தாமதமான போது சோர்ந்து போனார். அநேகர் வருகை தாமதமானதினாலே அவர்கள் இடறி இருந்ததினாலே பரிசுத்த பவுல் தேவஞானத்தினாலே அவரை திடப்படுத்தி எழுதுகிறார். ஒவ்வொரு நிருபம் எழுதுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கொரிந்து சபை எழுதுவதற்கு, கொரிந்து நிருபம் எழுதுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கலாத்திய சபைக்கு நிருபம் எழுதுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எபேசிய சபைக்கு நிருபம் எழுதுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதெல்லாம் நான் இப்போது உங்களை படிக்கவில்லை. ஆனால் தெசலோனிக்கே சபைக்கு நிருபம் எழுதுவதற்கு காரணம் என்ன? அங்கே ஜனங்கள் எல்லாம் வருகை குறித்து இடறி போயிருந்தார்கள். இப்போது வருவார் சொல்லி எதிர்பார்த்தவங்க வருகை தாமதித்த போது அவர்களுக்கு ஒரு சோர்வு உண்டாயிற்று. பவுல் சொல்கிறார், நீங்கள் வேலை செய்து கர்த்தருடைய வருகையை காத்திருக்க வேண்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடலாமான்னு சொல்கிறார். இப்படி வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்காக அவர் தெளிவாய் ஒரு உபதேசத்தை சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 3 சம்பவத்தோடு வருவார். ஒன்று ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு அவர் வரப்போகிறார். அவருக்கு இந்த 3 காரணத்தோடு வரப்போகிறார் என்பதுதான் நம்முடைய வேத பாடத்துடையதான ஆராதனை செய்திகளுக்கான கருப்பொருள். அதுக்கு முன்பாக இந்த சத்தியத்தை நாமே தியானிப்பதற்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட சில சம்பவங்களை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தாமே இந்த உலகத்திலே பாவத்தின் ரட்சகனாக வந்தார். 33 ஆண்டுகள் மனுஷனாய் வாழ்ந்தார். கடைசியில் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி 40 நாட்கள் அவனை உயிருள்ளவராக காண்பித்து 40வது நாள் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். இன்றைக்கு ஏறி போன இயேசு இன்றைக்கு வரைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அவர் ஏறி போகிற வேளையிலே சீசரை பார்த்து சொன்னார், இருதயம் கலங்காது இருப்பதாக, மறுபடியும் வருவேன் சொன்னார். இதுவரைக்கும் இந்த உலகத்தை தோன்ற தலைவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தை நம்ம இயேசு சொன்னார். ஏனென்றால் வந்தவர்கள் எல்லாரும் மண்ணிலிருந்து வந்தவர்கள் மனிதர்கள். அந்த ஆண்டவராகிய
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திற்கு வந்தார். But he only came from the heaven. ஆகையாலே அவர் போனது போல மறுபடியும் வருவார். As he gone up, he will. அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு சொல்லுங்க. கிறிஸ்துவில் யார் விசுவாசிக்கிற விசுவாசம் தான் இயேசுவுடைய வருகை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து 2163 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2163 times it has been written about it. அவை எழுதிக் கொள்ளுங்கள். மொத்தமாக 2163 முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord said about the coming of the Christ in Bible that 2163. பழைய ஏற்பாட்டில் மட்டும் 1845 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 1845 times it is written in the Old Testament. புதிய ஏற்பாட்டில் 318 முறை இயேசுவுடைய இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. New Testament it is being written for 380. ஆக 2163 முறை ஆண்டவராய் இயேசு மறுபடியும் வருவார் என்ற சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. So it is written that 2163 times. முதலாவதாக இயேசுவின் வருகை 2163 முறை எழுதப்பட்ட ஒரு மாறாத சம்பவம் தான் ஆண்டவருடைய வருகை. The rise is written in the word of God 2163 times. வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகும் என்று சொன்ன ஆண்டவர். The earth and the world heavens may perish, but the word of God. ஆண்டவர் 2163 முறை எழுதப்பட்ட வார்த்தையை அவர் நிறைவேற்ற போகிறார். He is going to fulfill the word which 2163 முறை எழுதப்பட்ட வசனம் நம்முடைய தலைமுறையில் நிறைவேற போகிறது. will happen in the world. எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். இடரை போகக்கூடாது, கலங்கக்கூடாது, துருபதேசத்தால் விழுந்து போகக்கூடாது, கண்ட கடைகளுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் குழந்தை இருக்கக்கூடாது. இயேசு வருகை தெளிவாக இருக்கிறதுனால நம்ம தெளிவா இருக்கணும். நம்முடைய சபை தெளிவா இருக்கணும். சில ஆத்மாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மர்மமாகி போனோம். மர்மமானாலும் எப்பான அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆகையால் நம்முடைய குழப்பங்கள் மாற்றப்பட வேண்டும். பாபிலோனுடைய குழப்பத்திலிருந்து நாம் எல்லாரும் சோதரம் திரும்பி வர வேண்டும். வேதவசனத்தை குறித்தான குழப்பங்கள் இருக்கவே கூடாது. வேதத்தை வாசித்து ஏதாவது குழப்பமாக இருந்தால் நீங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு சோதரன் ஆண்டவருடைய கிருபையின் படி உங்களுக்கு சொல்லித் தரப்படும். எந்த காரியத்தை கொண்டு நாம கலங்கக்கூடாது. பலருடைய உபதேசத்தை கேட்டு குழம்பவும் கூடாது. எல்லாவற்றையும் நாம் தெளிவாக இருந்து நாம் நிதானித்து அறிய வேண்டும். நிதானித்து அறிய கிருபைக்கு முடிவவர்களே சொல்லுங்க. சரி, வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து 2163 முறை சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி நான் சொன்னேன். இதிலே இயேசு வருகை குறித்து சொல்லப்படுவாங்க 4 சாட்சிகளை தாரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், நான் வருவேன் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசி. John chapter 4 verse 3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து இயேசு சொல்லிட்டு போனார், மறுபடியும் வருவேன். Jesus himself said that I will come back. கட்டாயம் சொன்னவர் வருவார். Jesus said he will come. அதை நம்புறவங்க சொல்லுங்க. Hallelujah. நீ என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். உன் கிருபையே என்னில் வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். நீ என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். உன் கிருபையே என்னில் வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். அல்லேலூயா. அண்ணா சத்தமா உடனே சொல்லுங்க. இயேசுவின் வருகையில் இயேசு சொன்னார், நான் வருவேன். Jesus himself said that he will come back. அது ஒரு மாறாத சாட்சி. It is unchangeable testimony. நானே வருவேன், நானே சொன்ன இவ்வளவு நல்லது. If I said I will come back, Lord said what it is. நான் சொல்லிட்டு நான் வரும்போது வர மாட்டேன். Even if I said I will அது இயேசு சொன்னது கட்டாயம். Jesus said he will come back. கட்டாயம் வருவார். சொன்னது மனிதன் அல்ல, It's not anyone. மகாராஜன். That unchangeable being. மகாராஜன். It's an unchangeable அவர் being. எத்தனை ஆண்டு ஆனாலும் How வருவார். much years it may be, he will come. அவர் தெய்வம் தாமே சொன்னதுனாலதான் நம்ம காத்து 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 இருந்துகிட்டே இருக்கிறோம். Because God said we will be waiting. ஒரு மனுஷன் இருந்து காத்துட்டு எத்தனை நேரம் நிற்போம்? How long will we wait for the person? 1 மணிக்கு
to wait for ஆனா தேவன் சொன்னதுனால நாம் காத்திருக்கிறோம். God has God. அவர் சொன்னதை செய்ய நிறைவேற்ற போகிறார். He's going to அவர் கட்டாயம் வருவார். surely he will come back. அவர் ஏன் இதுவரை வராதிருக்கிறார்? Why he's not been rich? ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. He is not just been rich. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. He will not have been rich. நிறைய சமயத்தை கேட்கறீங்க, He will agree with தாராள ஊழியத்தை தாங்குறீங்க, rich. ஞான ஸ்நானம் எடுக்காம எத்தனை பேர் இருக்கிறீங்க, Those never take the பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத எத்தனை பேர் இருக்கிறீங்க, never take the anointing. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தம்மை தந்தியாக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறீங்க. They will never be praised. உங்கள் மேல் அவர் பொறுமையாக இருக்கிறார். God has been patient. உங்கள் மேல் அவர் அவை சாந்தமாக இருக்கிறார். God has never come. இந்த வருஷத்திலாவது இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். God is in the years that இந்த வருஷத்திலாவது இந்த மனுஷன் காத்திருந்து பரிசுத்தாய் பெற வேண்டும். the Holy Spirit. இந்த வருஷத்திலாவது இந்த பிள்ளைகள் கர்த்தருடையதான கிருபை பெற வேண்டும். They have received the இந்த வருஷத்திலாவது தேவ சித்தம் பூர்ணமாய் செய்ய வேண்டும் என்பதற்காக not to do the good. கர்த்தர் தாமே பொறுமையாக இருக்கிறார். God is very patient. பொறுமையாக இருக்கிறவர் நிச்சயமாக வருவார். Surely he will come. அவர் நிச்சயமாக வருவார். He will come back. நீங்க அந்த பரலோக ராஜ்யத்தின் கடைசி நபராக இருக்கலாம். You will not be the last நீங்க one. அந்த பரலோக ராஜ்யத்தோட கடைசி நபராக இருக்கலாம். You may be the last one. கைவிதலை சொல்றேன். நான் வாட்ஸ்அப்ல பைபிள் ஸ்டடி வெளிப்படுத்தல் படிச்சிருக்கேன். They teach about this அப்போ revelation. நம்ம திவ்யால தெரியும் மண்டகாட்டாண்டில ஒரு அம்மா உண்டு. There's அப்போ பொருட்கள் எல்லாம் தூக்கி கொடுக்கிற காலம் வரப்போகுதுன்னு சொல்லி நான் பைபிள் ஸ்டடியில பிரசங்கம் பண்ணேன். I said that yesterday they are going to get. அப்பதான் தேங்காய் எல்லாம் தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. That time they are going to get. அப்போ நான் சொன்னேன் தேங்காய் கூட தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அது மண்டகாட்டமா சொல்லிட்டு ராத்திரி புதன்கிழமை கூட கொஞ்சம் கேட்டாங்க. தேங்காய் கூட தூக்கி வைக்கக்கூடிய காலம் வந்துச்சுன்னா இயேசு சீக்கிரம் வருவார் ஞான சொல்ல போறேன்னு சொன்னாங்க. ஒரு அவங்க சொன்னதுனால தாசே பாஸ்டர் வந்து அவங்க சொல்லி ஞான சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஒரு சம்பவமே சிலரை கத்தருக்கு நடத்துது. ஒரு சம்பவமே கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படி வைக்கிறது. எத்தனையோ சம்பவம் கண்களுக்கு முன்பாய் தெரிகிறது. எத்தனையோ சூழ்நிலை உனக்கு முன்பாய் வருகிறது. எத்தனையோ கொள்ளை நோய் வந்து இருக்கிறது. எத்தனையோ காரியம் இருக்கிறது. எல்லாரும் ரிலீஸ் சொல்லுங்க. டாக்டர் சொந்தக்காரங்க அந்த மண்டகட்டம் அவங்க ஞான சாட்சி தான் நான் சொன்னேன். ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு டச் ஆச்சு. தேங்காய் கூட தூக்கி கொடுக்கிற காலம். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினால அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அந்த வார்த்தையினால தேவனுடைய சத்தியத்துக்கு வந்தாங்க. அந்த வார்த்தையினால ஞான சத்தியத்தை கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தேவனுடைய வார்த்தையினால கர்த்தர் ஜனத்தை சந்தித்து அவருடைய வருகையை ஆயத்தப்படுத்தார். அதுல நீங்களும் பங்காளிகளாக மாறணும். அதுல நீங்களும் பங்குதாரர்களாக மாறணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கையை வைத்து சொல்லுவோம். இயேசு சொன்னார் I am come soon. Jesus said that I am coming soon. நான் வருகிறேன். He said that கண்டாயம் சொன்னது மனிதன் அல்ல மகாராஜன் it's வருவார். not the pastor who said that he will come. மகாராஜன் சொன்னது அவர் நிறைவேற்றுவார். The king said that he will come back. Surely he will come back. இரண்டாவது சாட்சி என்ன? And it was the testimony. தூதருடைய சாட்சி. The testimony of the அப்போஸ்தலர் 1:11. apostle. மனிதராகிய மனுஷரே, ஆ. நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஆ. உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் ஆ. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் அப்படியே வருவார். எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே வருவார். அப்படியே வருவார். எல்லாரும் பாடுவோம் எல்லாரும். மேகத்தோடு போனவர் இவர், மேகத்தோடு இவர், திரும்பவும் 10,000 பரிசுத்தர் இவர், சூழ்ந்தினர் வருவார் ஜகத்தை நோக்கியே, சீக்கிரம் வருவார் நோக்கியே, ஆரவாரம் அதோ அதோ ஆரவாரம் அதோ ஆற்றோட காலம் கொலிக்கிறதே ஜவே அல்லேலூயா பாடி ஆனந்திப்போமே, அல்லேலூயா பாடி ஆனந்திப்போமே, மேகம் மீது ஓ ஓ மேகம் மீது ஓ இதோ மேசியா கிறிஸ்தே செய்யா எனதாசை செய்யா செய்யா எனதாசை செய்யா மாறார் மகிழ வீரமாய். ஹல்லேலூயா. முதல் சாட்சி இயேசுவே சொன்னார், நான் வருவேன் சொன்னார். But Jesus himself said that I am coming soon. இரண்டாவது சாட்சி என்ன? What is the testimony? பரலோகத்துக்கு போன போது காத்திருந்தவர்களை தேற்றுவதற்காக தூதர்கள் வந்து சொன்னாங்க. Now to comfort those who have been waiting for the Lord, the தூதர் வந்து சொன்னாங்க, angel said that உங்கள் கண்களுக்கு மேலாய் எழுந்தருளி போனவர் those who went in front of you, எப்படி மகிமையோடு போனாரோ, how he has the glory, but he எப்படி மகிமையோ எழுந்தருளி போனாரோ that is glory. அப்படி மகிமையோடு
பணிந்து தூதரோடு ஓடினோ. பணிந்து தூதரோடு ஓடினோ. சிரேசையா, சிரேசையா எனதான் சிரேசையா. பாராட்டங்க வீரமாய். இயேசு சொன்னார், நான் வருவேன். Jesus said that I am going soon. தூதர்கள் சொன்னார்கள், அவர் வருவார். Angel said that he is coming soon. இனி பழைய ஏற்பாடு எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னார்கள், இயேசு வருவார். All the prophets said that God is coming soon. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. I read only one verse. ஏசாயா 40:10. Isaiah chapter 40 verse 10. எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்க, இயேசு வருவார். All the prophets said that. கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். ஆ. அவர் தமது வீரத்தினால் அரசாளுவார். ஆ. இதோ அவர் அழைக்கும் பலன் ஆ. அவரோடே கூட வருகிறது. ஆ. அவர் கொடுக்கும் பிரதிபலன் ஆ. அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. எல்லாரும் ஒரு நிலை சொல்லுங்க. Hallelujah. எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு வருகை அறிவித்தார். All the prophets proclaimed the coming of the Christ. அதிகமாய் அறிவித்த தீர்க்கதரிசி ஏசாயா. Isaiah said more about Jesus. அவர் பராக்கிரமசாலியாய் He வருவார். is come as a mighty one. ஒருக்க பாலகனாய் வந்தார். Once he came as an infant, இனி பாலகனாய் வரமாட்டார். he won't return as a infant. ஒருவர் ரட்சகராய் வந்தார். Once he came as a இனி savior, ரட்சகராய் he வரமாட்டார். won't return as a savior. ஒரு தடவை மன்னிக்கக்கூடியவராய் வந்தார். Only he came as to die. சோத்திரம், இனி அவர் மன்னிக்கக்கூடியவராய் வரமாட்டார். He won't return as a ஒரு dying. தடவை சிலுவை சுமந்தவராய் He வந்தார். was carrying the cross for us. அவர் இனி சிலுவை சுமக்க வரமாட்டார். Now he is not அவர் going to நம்முடைய ஜனத்துக்கு பிரதிபலன் அளிக்க வரப்போகிறார். The reward is coming soon. பிரதிபலன் அளிக்க இயேசு The வரப்போகிறார். reward is நீ coming soon. கந்தத்தாய் செய்த பாமை தம்மை கிரியலுக்கு தக்க பலன் உனக்கு இருக்கிறது. This is what you do for the Lord. அவருடைய கையில 3 புத்தகங்கள் இருக்கிறது. 3 books in his hand. ஒன்று வேத புஸ்தகம், One is this 2 ஜீவ புஸ்தகம், One is the book of 3 ஞாபக புஸ்தகம். the book of remembrance. அவருடைய கையில 3 புஸ்தகம் He இருக்கிறது. has 3 books in his hand. அவருடைய கையில அவன் பரிசுத்த வேதம் இருக்கிறது. The Holy Bible, அவருடைய கையில ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. the book of life, அவருடைய கையில ஞாபக புஸ்தகம் the இருக்கிறது. book of the remembrance. எல்லாரும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் மறந்திருக்கலாம். You may forget what I done. நீங்கள் எங்களுக்கு செய்ததை நான் மறந்திருக்கலாம். What you done to அவர் me. ஒரு நாளும் மறக்காத தேவன். Lord, you never forget. நீ கத்தருக்காய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார். Have you ever given 10 ரூபாய் காணிக்கை கொடுத்தார். 2 காசு பைசா காணிக்கப்பட்டார். உன்னுடையதான பைசாய்க்கும் உன் கிரியைக்குள்ள பலன் அளிப்பதற்காக இயேசு வருகிறார். That's the reward you God is coming உன் soon. கிரியைகளுக்கு தக்க பலன் வருகிறது. எல்லாரும் சொல்லி சொல்லுங்க. Hallelujah. காசை பாசி சொல்லுவார். That's what it says that. பச்சவளம் கொடுத்தா அதுக்குரிய பலன். Even if you do the பச்சவளத்தை சூடாக்கி கொடுத்தா அதுக்குரிய பலன். give the hot water as you want. சூடாக்கின வெள்ளத்துல தைலப்பொடியும் சீனிட்டு கொடுத்தா அதுக்குரிய You பலன். put tea in that. சூடாக்கின தைலக்குள்ள பால் ஊத்தி கொடுத்தா அதுக்கு பலன். You put this. அந்த வாழைப்பழம் என்னோட சேர்ந்தவா அந்த வாழைப்பழத்தை அவன் பூசிட்டு கொடுத்தா அதுக்குரிய பலன். You put goes in that. அதுக்கு கூட அவன் இந்த அதுக்குள்ள கட்டியும் கணும் கலக்கி கொடுத்தா அதுக்கு பலன். If you put something that நம்முடைய தெய்வம் நமக்கு தரும். God will give. 2 காசு கொடுத்தேன் அதுக்குரிய பலன். ஆனால் He will give that. 2 லட்சம் கொடுத்தேன் அதனுடைய பலன். Even though so we give 2 கோடி கொடுத்தா அதனுடைய பலன். to God, He will. உலகத்துல பலரும் மறந்து போவார்கள். When they write in the வலது கையில் வாங்கி இடது கையில் அடிப்பாங்க. those who been வலது கையில் வாங்கி தின்னு இடது கையில் அடிப்பாங்க. by the rest by இதா இவருக்கு தர முடியும்னு சொல்லுவாங்க. இத்திரிமா அவனுக்கு தர முடியும்னு சொல்லுவாங்க. இதையா அவனுக்கு செய்ய முடியும் சொல்லுவாங்க. ஆனா ஓரோ கிரியலுக்குரிய but for all the deeds God ஓரோ கிரியுடைய பலன் He does a need for everything. அவரோடு கூட வருகிறது. It's coming the Lord. காரணம் மறக்காத ஒரு ஞாபக The புஸ்தகம் Lord take up from remembrance here. கிரியலுக்கு தக்க பலன் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். நீ வந்ததற்கு ஒரு பலன் உண்டு. நீ இருந்ததற்கு ஒரு பலன் உண்டு. நீ பேசினதற்கு ஒரு பலன் உண்டு. நீ கொடுத்ததற்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தருக்காய் கொடுத்த ஓரோவற்றுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. Hallelujah. அடிபட்டோர்க்கு பலன். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. சம்பளம் கொடுக்கல கத்தர் பார்த்தார். God seen it. கத்தர் பார்த்துட்டே இருந்தார். God seen it. நீங்க பார்க்கறது போல இல்ல. As to how you see. சோத்திரம் சரியாய் பார்த்தார். As to how அவர் வரப்போகிற
உங்களுக்கு வரக்கூடிய ராஜா நியாயாதிபதி என்பதை சொல்லிட்டு இருக்கிறேன். Actually, how she அவர் மகிமையா வருவார், will come slowly. ராஜாவா வருவார், பிரதிபலனை அளிக்க வருவார், அடுத்து அவர் நியாயாதிபதியாக வருவார். As to இப்ப நியாயாதிபதியுடைய கிரியை என்ன? so the days of the சோதரர், ஒரு சூழ்நிலை வந்துச்சு. as there has been, எகிப்திலிருந்து அவன் கானானுக்கு போனான். they have to come back to the Canaan. எகிப்திலிருந்து அவங்க கானானுக்கு போனான். They have to come back to the Canaan. கானானுக்கு போகிற வேளையில The way of the Canaan. சம்பள வாக்கியெல்லாம் எகிப்துல நடந்தது. This is கர்த்தர் ஒரு ஐடியா சொன்னார். God said them. நாங்க அந்த இடத்துல ஆராதிச்சுட்டு வருவோம். We will worship. அதனால ரெண்டு பேருக்கு ஒருபடி தான் And இருக்கு. give something for the Sam. இவ்வளவு எல்லாரும் ரெண்டு பேர் கட்டி 20 பேர் கொடுத்தணும். They give for 20. சில 20 பேர் 25 பேர் கொடுக்கணும். I'll give for 20. அவன் 20 பேருக்கு 25 பேருக்கு வாரி கொடுத்தாச்சு. எல்லாரும் வாரி கொடுத்தாச்சு. மூக்குத்தி கொடுக்கணும், கையில மழை கொடுக்கணும், மாலை கொடுக்கணும், எல்லாம் வாரி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் வாரி கொண்டு They will brought it. ஆண்டவரை அவன் எகிப்திலிருந்து கானானுக்கு போவாய். And God let him come to the இப்ப Canaan. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். Let me ask you. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை உருப்படியோட பவச்சாரே, அது ரகசியம் What is the secret about the வேற ஒண்ணும் அல்ல, Not in the சம்பள பாக்கி வேண்டி மாத்திர. There is something for the salary. சொல்லுங்க, Yeah. சம்பள பாக்கிக்கு வேண்டி மாத்திர. And for the remaining salary. பொன்னோடும் வெள்ளியோடும் Has to become silver. and gold. மூக்குத்தியோடும் மாலையோடும் ஆண்டவர் போக வச்ச What is காரணம் the reason God made சம்பள it? பாக்கிக்கு வேண்டி. Because for the salary. சம்பள பாக்கிக்கு வேண்டி. Because of the salary. மனசிலாவில்லை, மனசிலாவில்லை. And you did not understand. கட்டானுக்கு ரூபா கொடுக்க வேண்டியல்ல, Not to for கண்ணை அலங்கரிக்க வேண்டியல்ல, to make the beauty. மூக்க குத்தவல்ல, கைய கிழிக்கவல்ல, சம்பள பாக்கி. This is a very சம்பள பாக்கி. many of the salary. தேவன் யாருக்கும் கடக்காரன். நம்மளுக்கு யாருக்கும் கடனாளிகள். God is not a deputy one. நியாயாதிபதியாய் The வருவார். righteous judge is going to come. நியாயாதிபதியாய் வருவார். நியாயாதிபதியாய் யாருக்கும் கடன் வைக்க மாட்டார். கத்தர்காய் கொடுத்தாயோ, நீ கத்தர்காய் உழைத்தாயோ, நீ கத்தர்காய் பாடுபட்டாயோ, நீ தேவ சமூக ஜனத்துக்காய் ஜெபித்தாயோ, உனக்கு பலனளிப்பதற்கு ஒரு நியாயாதிபதியாய் வருவார். கையெழுத்து வேலை சொல்லுவோம். நியாயாதிபதி வரப்போகிறார். As the righteous judge is going to come. நீதியாய் நியாயம். And you will judge us righteously. மகிமையாய் வருவார். Comes gloriously. ராஜாவாய் வருவார். பிரதிபலனோடு வருவார். சோதரன் நியாயாதிபதியாய் வருவார். To us, அதனால கொட்டு மேளத்தோட வருவார். when he comes, he commands ஒரு us. கல்யாணம் நடக்கிறவங்க கொட்டு மேளத்தோட தான் நடக்கும். When the ceremony is ஏசுநாதருடைய மணவாட்டியை சேர்க்கிறவங்க கொட்டு மேளத்தோட தான் நடக்கும். ஆனா அந்த மணவாட்டி மட்டும் தான் கேட்பா. but the only the prayer will கை கையில் தரேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மணவாளர்கள் எல்லாம் கொட்டு மேளம் தட்டிட்டு போவோம். when our bride come, கொட்டு மேளத்தோட போவோம். they come with the எல்லாரும் கேட்பாங்க. Everyone hears. எல்லாரும் காணும். as everyone sees. ஆனா நம்முடைய மணவாளன் கொட்டு மேளத்தோட வரும்போது But when our bride அவருடைய மணவாட்டி மாத்திரமே, only his bride he hears. அவருடைய மணவாட்டி மாத்திரமே கேட்கும். Only his bride. கையில் தலை சொல்லுங்க. Hallelujah. அவருடைய கொட்டு மேளம் 3. There are three things. ஒன்னு ஆரவாரம், One is the loud sound. 2 பிரதான தூதருடைய சத்தம், The call of the 3 archangel. தேவனுடைய காலம். The trumpet of the இவன் Lord. கேட்கும்போது அவன் இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்குள்ளதான ட்ரம் செட் போல. Something in the trumpet of the உலகத்துல நம்ம கல்யாண மாப்பிள்ளைக்கு ட்ரம் அடிக்கும்போது ஊரே கேட்கும். everyone will hear the ஆனா ஆகாயத்தில் வெளிப்பட போகிற மணவாளன் but the bride who has bride இந்த ஆரவாரத்தோடு வருகிறது, when he comes with இந்த the பிரதான தூத சத்தத்தோடு கேட்கிறது, இந்த தேவனுடைய காலத்தோடு வருகிறது. with the sound of the trumpet அவன் sound. மணவாட்டி மட்டும் Only he is the bride who hears. மணவாட்டிகளா இருந்தா கேட்க. Ask the bride and you can hear. நான் என்ன சொல்லுங்க, Hallelujah. இதுக்குள்ள இருக்க மணவாட்டிகளா அவர்களை சொல்லுங்க. Hallelujah. நான் சொல்றதே மணவாட்டி இல்ல, Those who are not in love. பசுத்தாய் விடாதே மணவாட்டி இல்ல, தேவசபதியாத மணவாட்டி இல்ல. சோத்திரம் கத்தருடைய பணத்தை அஞ்சி வச்சிருக்கிறவன் சோத்திரம் மணவாட்டி இல்ல. கத்தருடைய காரியத்துல உற்சாகம் இல்லாத மணவாட்டி இல்ல. மணவாட்டி ஆண்டோடைய சத்தத்தை கேட்பான். Fathers who கைவிட்டாலே சொல்லுங்க. ஆரவாரத்தோடு வருகிறான். come with the loud voice. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருகிறான். To the call of the archangel. தேவனுடைய காலத்தோடு வருகிறான். Come with the trumpet of the Lord. உலகத்துடைய மணவாளன் வர்ற கொட்டு சத்தம் As with the ear of the world. உலகத்துல எல்லாரும் கேட்கும். Everyone hears it. எல்லாருக்கும் சந்தோஷம். Everyone was rejoicing. சோதர சந்தோஷப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த மணவாளனுடைய சத்தம் But when this bride comes, அவருடைய வெட்கப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் கேட்பாங்க. only for the ready Lord, அவர்கள் சந்தோஷப்பட்ட அவரோடு they will rejoice in man. ஆண்டுடைய சந்தோஷம் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர் பாக்கியவான். The call for the lamb அந்த and அழைப்பு சீக்கிரமாய் நம்ம வரப்போகுது. when he comes soon, அந்த அழைப்பை நாம் பெறுவதற்காக கர்த்தருடைய சபை வைத்திருக்கிறார். சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள். சீக்கிரமாய் ஞான ஸ்நானம் எடுங்கள். சீக்கிரமாய் பரிசுத்தாய் வருங்கள். சீக்கிரமாய் தேவ சித்தம் செய்யுங்கள். நமக்காய் ஆயத்தப்படுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவோம். சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்பட்டவர்களை சேர்த்து இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். God bless you all.